Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர். உடைமைகளை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் மாற்று இடத்திற்கு செல்ல நடவடிக்கை. விடிய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேட்டி. அதாவது இது ஒவ்வொரு முறையும் அணை நிரம்புகிற போது மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1,80,000 கனஅடி வெளியேறுகின்ற பொழுது காவிரி கரை ஓரமாக இருக்கின்ற நான் குறிப்பிட்ட அந்த நகரங்களில் தாழ்வான பகுதியில் வீடுகளில் தண்ணீர் புகுது. இது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மாற்று ஏற்பாடு செய்வதற்குத்தான் எங்களுடைய ஆட்சியிலே பள்ளிவளையம் பகுதியில் அவருக்கு மாற்று இடம் கொடுக்கப்பட்டது. அதேபோல் குமராவளையும் மாற்று இடம் கொடுப்பதற்கு இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் மறுத்து விட்டார்கள். இப்பொழுது நான் சென்ற பொழுது எங்களுக்கு ஒரு மாற்று இடம் கொடுத்தால் நாங்கள் அந்த இடத்திற்கு சென்று வீடு கட்டிக்கொள்வோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த கருத்தையெல்லாம் கேட்டு அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று பத்திரமாக பாதுகாப்பான இடங்கள் தேர்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்படும். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்பட்டு வருவதை கண்டும் காணாமல் இருக்கும் மத்திய அரசு மற்றும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். மீனவர்களை பாதுகாக்கவும் இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் வருகிற 6ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. நடுக்கடலில் மூழ்கி உயிரிழந்த மீனவர் மலைச்சாமி குடும்பத்தைச் சேர்ந்தவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 219வது நினைவு நாளை ஒட்டி அதிமுக சார்பில் மரியாதை. தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை செலுத்தினார். மாவீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளில் அவரின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குகிறேன். தாய் திருநாட்டின் விடுதலை ஒன்றையே தன் லட்சியமாக கொண்டு போர் புரிந்து வெற்றிகள் பல கண்டவர் என அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளை ஒட்டி அதிமுக சார்பில் மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள் கே.ஏ. செங்கோட்டையன், எஸ்.பி. வேலுமணி, கே.சி. கருப்பண்ணன், கே.வி. ராமலிங்கம் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாள். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா உள்ளிட்டோர் மரியாதை. அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பட்டியல் இன மக்களின் உள் இடஒதுக்கீடு செல்லும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் நன்றி. வழக்கில் அதிமுக எடுத்த முயற்சிகள், சட்ட முன்னெடுப்புகள் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை என பெருமிதம். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உடன் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணி சந்திப்பு. கரூரில் உள்ள இல்லத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சந்தித்து உரையாடினார்.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பாரில் இருந்த பணத்தை அபேஸ் செய்த மதுவிலக்கு காவலர்கள். சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையினரே சட்டவிரோதமாக பணத்தை திருடிச் சென்றதால் மக்கள் அதிர்ச்சி. நிதி இல்லாமலும் தலைமை இல்லாமலும் தமிழக பல்கலைக்கழகங்கள் தள்ளாடும் நிலையில் உயர்கல்வி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருவதாக கூறி விளம்பரம் தேடும் விடியா மாடல் அரசு. அதள பாதாளத்தில் இருக்கும் பல்கலைக்கழகங்களை மீட்க உருப்படியான நடவடிக்கைகளை எடுக்காமல் உயர்கல்வி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என வாய்ஜாலம் காட்டுவதாக கல்வியாளர்கள் விமர்சனம். விடியா அரசின் தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். அனகாபுத்தூரின் அவல நிலை மற்றும் அம்மா உணவகத்தை பராமரிக்க தவறியதற்கு கண்டனம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் அரசு பேருந்தில் ஒழுகிய மழையால் பயணிகள் அவதி. ஓட்டை உடைசல் பேருந்துகளை எப்போது மாற்றுவார் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. விடியா ஆட்சியில் நெல்லுக்கு போதிய விலை இல்லாததால் விவசாயிகள் வேதனை. நெல்லை அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே கடனாக மது கொடுக்க மறுத்த டாஸ்மாக் ஊழியரை பீர் பாட்டிலால் தாக்கிய 2 சிக்கினர். விடியா ஆட்சியில் மதுவால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி அருகே வீச்சறிவாளுடன் பொதுமக்களை அச்சுறுத்திய இளைஞர்கள் சிக்கினர். விடியா ஆட்சியில் இளைஞர்கள் தவறான வழியில் செல்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் போதையில் வழிப்பறியில் ஈடுபட்டு பணம், நகை, செல்போன் பறித்த இளைஞர் சிக்கினார். விடியா ஆட்சியில் இளைஞர்கள் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வருவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி காவிரி தாயை வணங்கி பக்தர்கள் வழிபாடு. புதுமண தம்பதிகள் புதிய மஞ்சள் தாலி கயிறை மாற்றியும் கொண்டாடினர். வெள்ளப்பெருக்கால் சேலம் மாவட்டம் மேட்டூர், கரூரில் கட்டுப்பாடுகளால் களை இழந்த ஆடிப்பெருக்கு. மயிலாடுதுறை, கடலூரில் ஆறுகளில் நீர்வரத்து இல்லாததால் மக்கள் ஏமாற்றம். ஆடிப்பெருக்கு மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி திருச்செந்தூர் கோயிலில் அலைமோதிய கூட்டம். கடலில் புனித நீராடி பக்தர்கள் சாமி தரிசனம். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் சுந்தரமகாலிங்கம் கோவிலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காத்திருப்பு. விடியா திமுக அரசின் வனத்துறையால் பக்தர்களுக்கு பாதுகாப்பு கூட வழங்க முடியாதா என மக்கள் கேள்வி. நீலகிரி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காவிரி நீர் திருவாரூர் மாவட்டத்திற்கு வந்தடையாததால் வறண்டு கிடக்கும் நீர்நிலைகள். குறுவை நெற்பயிர்கள் கருகி வரும் சூழலில் விடியா திமுக அரசு உடனடியாக நீர் தராவிட்டால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் எச்சரிக்கை. திருச்சி விமான நிலையத்தில் 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல். விமானங்களில் தங்கம் மற்றும் வெளிநாட்டு கரன்சிகள் கடத்தப்படுவது வாடிக்கையாகி வரும் அவலம். கல்லணையில் தண்ணீர் திறந்தும் திருவாரூர் மாவட்டத்திற்கு தண்ணீர் வராததால் மக்கள் ஏமாற்றம். ஆடிப்பெருக்கை வீட்டிலேயே கொண்டாடிய பெண்கள்.
சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த கடைகளை அகற்றிய மாநகராட்சிக்கு எதிர்ப்பு. அதிகாரிகளை சிறைப்பிடித்து வியாபாரிகள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. ஆந்திராவில் இருந்து லாரி மூலம் மதுரைக்கு கடத்தி வரப்பட்ட 120 கிலோ கஞ்சா பறிமுதல். தமிழகத்தில் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் விடியா திமுக அரசு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தடை செய்யப்பட்ட 300 கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் கார் பறிமுதல். விடியா ஆட்சியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைக்கும் அவலம். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே 339 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் சிக்கின. காரில் கடத்திய 3 பேர் பிடிபட்டனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் தீ விபத்து. மின்கசிவு காரணமாக குளிர்சாதன பெட்டியில் தீ பற்றிய நிலையில் வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 358ஆக உயர்வு. 240 பேரை காணவில்லை எனவும் மீட்கப்பட்ட 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதி எனவும் கேரள அரசு தகவல். கொல்கத்தா பன்னாட்டு விமான நிலையத்தை சூழ்ந்த மழை வெள்ளம். விமானங்கள் தாமதத்தால் பயணிகள் அவதி. அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் வேளாண் பொருளாதார நிபுணர்கள் மாநாடு. டெல்லியில் நடைபெறும் மாநாட்டில் 75 நாடுகளைச் சேர்ந்த 1000 பிரதிநிதிகள் பங்கேற்பு.